கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை ஆடி மாதம் 25ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தெய்வீக சுபாவங்கள் வளர வேண்டும். இன்றைய தியான வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தியானம். சில மனிதர்கள் இயற்கையாகவே உடல் வலிமை உடையவர்கள். வேறு சிலர் தங்கள் உடல் வலிமையை மேம்படுத்த சத்துள்ள உணவு வகைகளை உட்கொண்டு ஒழுங்காக உடற்பயிற்சிகளை எடுத்துக் கொள்வார்கள். பிறப்பிலே இசை ஞானத்தை உடையவர்கள் இருக்கின்றார்கள். சிலர் இசை ஞானத்தை பயிற்சியினால் பெற்றுக் கொள்கின்றார்கள். இவைகளுக்கு விசுவாசிகள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. உடல் களைப்படையும் போது மனிதர்கள் இளைப்பாறுகின்றார்கள். இது எங்களுக்குரியதல்ல என்று விசுவாசிகள் கூற முடியுமோ? இல்லை. உடல் களைப்போடு வேலைகளை செய்யும் போது மனிதர்களுக்கு சீக்கிரமாக சினம் உண்டாகி விடுகின்றது. வளமையான நேர்த்தியாக செய்யும் வேலைகளிலே இலகுவாக தவறுகளும் குறைகளும் உண்டாகி விடுகின்றது. காரியங்களை நிதானித்து அறிய முடியாமல் மூளை களைத்திருக்கும் போது மனிதர்கள் இடைவேளைகளையும் எடுத்து இளைப்பாறிக் கொள்கின்றார்கள். இவைகள் மனிதர்களுக்கு உண்டாயிருக்கும் இயற்கை நியதிகள். தேவன் தாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தம்முடையவர்கள் மத்தியிலே நடப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அப்படியாக தேவை ஏற்படும் போது நடத்தி வருகின்றார். ஆனால் பொதுவாக விசுவாசிகளாகிய நாமும் வாழ்க்கையின் அடிப்படை பிரமாணங்களுக்கு உட்பட்டிருக்கின்றோம். ஒரு விசுவாசியானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற நாளிலே முற்றிலும் தேறினவனாகி விடுகின்றானா? அல்லது அப்படி ஒரே நாளிலே தேற வேண்டுமென்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றாரா? இல்லை. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றது. தேவ வசனத்தை பின்பற்றுகின்றவர்கள் தங்கள் மாம்ச சுபாவங்களில் இருந்து விடுதலை அடைகின்றார்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகின்றார்கள். அவ்வண்ணமாகவே கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் சாந்த குணமானது விசுவாசிகளில் உருவாக வேண்டும். கருத்து முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கு குறித்த நேரமும் பேச்சு முறைமைகளும் உண்டு. இவைகளிலே விசுவாசிகள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும். ஜெபம் செய்வோம். நன்மையான ஈவுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் தேவனே, நான் காரியங்களை நிதானித்து அறியும்படிக்கு தூய ஆவியின் வழிநடத்துதலை எனக்கு தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.